சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உனக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்? சில இடத்துல பார்த்துருக்கேன்ப்பா. ஓஹோ, இப்ப பார்த்துருக்கேன்னு சொல்லுவ. இன்னும் கொஞ்சம் அதட்டி கேட்டா பழகிருக்கேன்னு சொல்லுவ, அப்படிதானே? சார், அவங்கள எதுவும் சொல்லாதீங்க சார். அவங்களுக்கு எதுவும் தெரியாது. உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனே. இங்கே இருக்கிற சோத்துலலாம் புரட்சி தத்துவம் எழுதுவோம் சார். ஓ, காசு பணம் சம்பாதிக்கிறவங்கெல்லாம் முட்டாள்னு பேசுறவங்க நீங்க. இல்லை சார், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க. உனக்கு இங்க பொண்ணு கிடைக்காது, கிளம்பலாம் போ. சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்களை அப்பான்னு கூப்பிடலாமா சார்? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. தர்ஷினி, ஒரு பெண் ஒரு மோசமான ஆணோட வாழ முடியலன்னு மன வாழ்க்கையை முடிச்சுட்டு வெளியில வந்துட்ட பிறகு உடனே இன்னொரு வாழ்க்கையை ஏற்றுக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அது அவங்க சுய விருப்பம் சார்ந்தது. அது ரொம்ப இயல்பா வேணும். லைஃப்ல ஒரு நல்ல கம்பெனி அமையும் போது அதை ஏத்துக்கிறதுல ஒரு பொண்ணுக்கு சுதந்திரம் இருக்குல்ல? சரிதான், நீ சொல்றது ரொம்ப சரிதான். ஆனா அதே நேரத்தில் அது அவங்களுடைய விருப்பமாகவும் இருக்கணும் இல்லையா? இப்போ உனக்கு சரின்னு தோன்ற ஒரு விஷயம் உங்க அம்மாவுக்கு உடனே சரின்னு தோணணும்னு அவசியம் கிடையாது. வாழ்க்கையில் ஒரு இணையரை தேடிக்கிறத அவங்களுடைய சுதந்திரம், அவங்களுடைய விருப்பம். அதை எப்பவும் காலம்தான் தீர்மானிக்கணும். இப்போ நீ நினைக்கிற ஒரு விஷயத்த உங்க அம்மாவும் நினைக்கணும்னு நினைக்கிறது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. ஆனால் காலம் கடந்து அவங்க சரின்னு ஏற்றுக்கலாம். நீங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனைகள் சொல்லிக்கலாம். ஆனா உன்னுடைய கருத்தை உங்க அம்மா கிட்ட திணிக்க கூடாது. நான் நினைக்கிற மாதிரி எங்க அம்மா லைஃப்ல நடந்தா I'll really be the happiest person in the world. இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. இதே தெளிவோட நாளைக்கு கோர்ட்டுக்கு போய் குணசேகரன் மேலே தொடுக்க போகிற போரில் நீங்கள் வெற்றி அடையணும். அதில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். நீங்கள் சொல்கிற வார்த்தையிலேயே நீங்கள் எவ்வளோ உறுதியாக இருக்கீங்கன்னு தெரியுது. இதே உறுதி ஜன்னிக்கிட்டையும் இருக்குது. அதே மாதிரி நந்தினி ரேணுகாவட்டையும் இதே உறுதி இருந்துட்டா நாளைக்கு நீங்கள் முழு வெற்றி அடைஞ்சிடலாம். உங்கள் ரெண்டு பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். போயிட்டு வாங்க, புறப்படுங்க. வரோம். வா. புரியுது. என்னோட இந்த பயணம் என்னோடது தான். இந்த பாதையில பயணிக்க நான் தயாராயிட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு குழப்பம் வந்து உங்க ஆலோசனை தேவைப்பட்டா நான் திரும்பி பார்ப்பேன். அங்க நீங்க இருக்கணும். நிச்சயமாங்க, நான் நிற்பேன். நீங்க திரும்பி பார்க்குறப்ப நான் நிற்பேன். கவலைப்படாமல் சந்தோஷமாக போயிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லபடி நடக்கும். வாழ்த்துக்கள். பாய். போலாம்.
அக்கா ஏய் என்ன அப்படியே வர ஆ? என்ன காத்து இழுக்குதோ? டேய் எதுக்குடா இவங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? எங்க போய் பேசணுமோ அங்க போய் நம்ம தெளிவா பேசிட்டு முடிவு எடுத்துக்குவோம். பாருங்க, இந்த ஜனனி போயிட்டு யார்கிட்ட என்ன செஞ்சா என்ன பேசினாலும் எங்களுக்கு தெரியாது. ஆனா அவ செஞ்சது தப்பு. யார் செஞ்சது தப்பு? ஆ, ஜனனி சித்தி செஞ்சதா தப்பு? இல்ல, உங்க அண்ணா செஞ்சதுதான் தப்பு. அடிச்சு பல்ல எல்லாம் உடைச்சிருவேன். சரி, புள்ளன்னு ஒரு லிமிட் வரைக்கும் தான் பார்க்க முடியும்.